வணக்கம். யுகங்களில் பிறந்தவர்கள். ஒரு சதுர்யுகம் என்பது கிருத என்ற சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இவையே சதுர்யுகம். முதலாவது சதுர்யுக கிருத யுகத்தில் தருமரும் அவருக்கு நாரணர்களும் அத்திரி, அனுசுயா, தத்தாத்ரேயரும். நான்காவது சதுர்யுகத்தில் நரசிம்மரும், அடுத்த யுகத்தில் வாமனராகவும், 19வது சதுர்யுகத்தில் திரேதாயுகத்தில் ஜமத்கனி மகரிஷி மகன் பரசுராமரும், ரகு வம்சத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு ராமனாக பிறந்தவர். 28வது சதுர்யுக துவாபர யுகத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணனாக நரநாராயணர்கள் பிறந்ததாக புராணங்கள் கூறப்படுகிறது. இப்போது நம்ம இருப்பது 28வது சதுர்யுகம்தான். அதில் போன துவாபர யுகத்தில் இவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க, கிருஷ்ண அர்ஜுனெல்லாம். இப்போ நம்ம கடைசியாக கலியுகத்தில் இருக்கிறோம். இப்போ 5000 வருஷம்தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் 4 லட்சம் வருஷம்லாம் இருக்குதான். 4,26,000 எவ்வளவோ இருக்குதான் அப்படி சொல்கிறாங்க புராணத்தில். இப்போவே இவ்வளோ மோசமாக நடக்குது. இனி போக போக கலியுகம் எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியல. மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. கலியுகம் முடிஞ்ச பிறகு அழியும் போது அடுத்தது சத்தியயுகம் மறுபடியும் ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன்.